வணக்கம் ஐயா. வணக்கம். அவங்க பேர் சொல்லுங்க ஐயா. என்னுடைய பேர் பாலசுப்ரமணியன். ஐயா, நீங்கள் ராஜபாளையம் பகுதியில் இருக்கிறீங்க இல்லையா? ராஜபாளையத்தில். சரி, நீங்கள் பொதுவாக பாரம்பரிய மருத்துவ முறைகளை பேஸ் பண்ணி உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். இப்போ நீங்கள் நம்ம முன்னாடி இருக்கிறது கடுக்காய் முரப்பா, அப்படி தானே ஐயா? ஆமாம் ஆமாம். இந்த கடுக்காய் முரப்பாங்கிறது இதை பற்றி கொஞ்சம் உங்களுடைய அனுபவ ரீதியான ஒரு சில விஷயங்களை சொல்லுங்களேன். இந்த கடுக்கா முரப்பா நம்ம சித்த மருத்துவ நூலில் உள்ள ஒரு முறையை பேஸ் பண்ணி தான் இது நம்ம தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த கடுக்காவை முழு கடுக்காயை நம்ம சித்த மருத்துவத்தில் சொன்னபடி சுத்தி பண்ணி அதுக்கு அப்புறமா இதை கொட்டையை நம்ம தட்டி கொட்டையை நீக்கிட்டு அப்புறமா இஞ்சி சாறு விட்டு இதை காய்ச்சிருக்கிறோம். இதை நம்ம காயக்கல்பமாக பயன்படுத்தலாம். காயக்கல்பம்னா நம்ம நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கும் தினசரி சாப்பிட்டுக்கிட்டு வரலாம். அப்படி இல்லை நமக்கு பல நோய்கள் இருக்குது, நோய்கள் நீங்கிறதுக்கும் இது பயன்படுத்திக்கிட்டு வருது. அப்போ நோய்க்கும் எடுத்துக்கிடலாம், நோய் வராமல் தடுப்பதற்கும் எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி மற்ற சில நாள்பட்ட நோய்களில் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள், அப்புறம் மூலம் உடையவங்க, சைனஸ் உடையவங்க, உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள், இதெல்லாம் உடையவங்க ரெகுலராக இதை நீங்கள் மற்ற மருந்துகள் எடுத்தாலுமே, எந்த மருந்து எடுத்தாலும் அதை கூட இதை நம்ம சேர்த்து எடுத்துக்கிடலாம். இப்போ சுகர் உள்ளவங்க இதில் மண்டவெல்லம் கருப்பட்டியெல்லாம் சேர்த்துருக்குன்றீங்களே, இந்த கடுக்கா முரப்பாவில் நம்ம வெல்லம், நாட்டு சக்கரை, வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கிறோம். இதே இது நம்ம கருப்பட்டிலையும் செஞ்சுருக்கிறோம். அது இந்த சர்க்கரை நோயாளி உடையவங்க அந்த கருப்பட்டியில் செஞ்சது சாப்பிடலாம். ஏன்னா அது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால அதை எடுத்துக்கலாம். இது எடுக்கிறதுனால மெயினாக என்ன நன்மைகள் அதிகம்னு சொல்லலாம்? அதிகமாக உடல் உஷ்ணம் நீங்கி அவங்களுக்கு நிறைய நோய்கள் இதில் நூலில் சொல்லப்படாத நிறையா நோய்கள் எங்களுக்கு ஃபீட்பேக் கிடச்சிருக்குது. முக்கியமாக சைனஸுக்கு சாப்பிட்லாம், அல்சருக்கு சாப்பிட்லாம், அப்புறம் மூலத்துக்கு சாப்பிடலாம், உடல் உஷ்ணத்துக்கு சாப்பிடலாம், மலச்சிக்கல் சாப்பிடலாம். அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்டில் காம்ப்ளிகேஷன்ஸில் நீங்கள் இதை பயன்படுத்தி பார்க்கலாம். பயன்படுத்தினீங்கன்னா அந்த சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் இம்மிடியேட்டாக நமக்கு தெரியும். மலச்சிக்கலுக்கு பயன்படுத்தலாம். அதாவது கடுக்கா திரிபலா அதுக்கு ஒரு குணம் இருக்குது. ஆனால் இந்த மெத்தடில் நம்ம இஞ்சி சாறு விட்டு காய்ச்சிருக்கிறோம். இது ஒரு பாவனை மெத்தடுங்கிற இதை சொல்லுவாங்க. இதில் அந்த இஞ்சியினுடைய குணம், கடுக்காயினுடைய குணமும் வீரியப்படுத்தப்பட்டிருக்கு. இதில் அதனால் நிறைய மருத்துவ குணங்கள் இதில் ஜாஸ்தியாகிருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை தடவைங்க எடுக்கணும்? அதாவது நமக்கு நோய் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிக்கிறவங்க ஒரு வேளை எடுத்தால் போதும். அவங்களுக்கு ஏதாட்டு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, எனக்கு அது நீங்கணும்னு நினைக்கிறவங்க 2 வேளை ஒரு மண்டலம் சாப்பிட்டு பார்க்கலாம். அதாவது ஒரு அளவு அந்த ஒரு கடுக்காய் துண்டு எடுத்தால் போதுமா? ஆமாம். இதில் இது லேகியமும் கிடையாது, பவுடரும் கிடையாது. சரி. இது நம்ம கடுக்காயை சுத்தி பண்ணிவிட்டு அதை தட்டி கொட்டை எடுத்துகிட்டு பீஸாக, அந்த உடைச்ச பீஸாக தான் கிடக்கும். சரி. அதில் சின்ன பீஸாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம், பெரிய பீஸாக இருந்தால் ஒரு பீஸே போதுமானது. சரி. அதை நல்லா மென்று துப்பிடணுமா, மென்று முழுங்கணுமா? மென்று முழுங்கணும். அதாவது இது சில தோல் கடிச்சு நம்ம மென்று சாப்பிடும்போது அது அப்படியே கரைஞ்சிரும். சில இது அந்த தோல் அப்படியே இருக்கத்தான் செய்யும். அதை கொஞ்ச நேரம் அந்த உமிழ்நீரோடு சேர்த்து கொஞ்ச நேரம் அதை சுவைச்சி கடைசியில் அதை நம்ம ஒரு டம்ளர் தண்ணி விட்டு உள்ளே முழுங்கிடலாம். ஏன்னா அந்த தோலில் கூட கபம் நீக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அது நூலில் என்ன கொடுத்துருக்குன்னா, முத்தோஷங்களையும் சமப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்குது. அதனால் எந்த நோய்க்கும் இந்த கடுக்கா முரப்பா அப்போ வாதம், பித்தம், சிலேத்துமா அந்த 3 தோஷங்களையுமே நீக்கும். 3 தோஷங்களையும் சமப்படுத்துங்கிற குறிப்பு இருக்குது. சரிங்க. அதே மாதிரி கடுக்காய்க்கு அகநஞ்சு, மிளகுக்கு புறநஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே இது நல்லா சாப்பிடலாம். பொதுவாக கடுக்காயை பொறுத்தளவில் தாய்ப்பாலுக்கு இணையாக சொல்லுவாங்க. அது மாதிரி இது கடுக்கா முரப்பா சாப்பிடும்போது அந்த இயற்கையான சுவையை, கடுக்காயினுடைய சுவை மாறாமல் அவங்க இதை சுவைத்து அறியலாம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. இப்போ இது எவ்வளோ வருஷமாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கய்யா? இப்போ இது 3 வருஷமாக பண்ணிருக்கேன். இதனுடைய ஒரு பீஸ் எவ்வளோங்கய்யா?
இது வந்து வெள்ளத்தில் செஞ்சது வந்து 150 ரூபாயா, சரியா, கருப்பட்டியில் செஞ்சது வந்து 250 ரூபா. 250. ஆமாம். அந்த ஹெல்த் கான்சியஸாக சில பேர் எங்களுக்கு வெள்ளம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கருப்பட்டியில் வாங்கி பயன்படுத்தலாம். அதில் வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால நம்ம அதை பயன்படுத்தலாம். உங்களுடைய நீங்கள் தயார் பண்ணக்கூடிய இடம் எந்த இடம் ஐயா? இது ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் கிருஷ்ணாபுரம்னு ஒரு ஊர். சரிங்க. அதுலேருந்து பண்ணுறோம். இது ஒரு குடிசை தொழிலாக பண்ணிக்கிட்டு இருக்கு. இது போக வந்து நம்மகிட்ட வந்து விர்ஜின் கோகனட் ஆயில், தேங்காய் பாலில் இருந்து காய்ச்சி எடுக்கிறோம். அதுவும் பல கிரானிக் டீஜெனரேட்டிவ் டிசீசஸ், இன்னைக்கு சொல்லக்கூடிய நாள்பட்ட நோய்களில் எந்த நோயாக இருந்தாலும் சரி, நாள்பட்ட நோய்களில் வந்து நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் அந்த விர்ஜின் கோகனட் ஆயிலை 3 வேளை சாப்பாட்டோட நெய் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு இந்த கடுக்காய முறப்பா வந்து இரவு ஒரு வேளை சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா நீண்ட ஆயுளோட இருக்கிறதுக்கு இதுவே நமக்கு போதுமானதாக இருக்குங்க. நோய் இல்லைனாலும் நீண்ட ஆயுளோட இருக்கலாம். நோய் இருந்தால் அது நோயை நீக்கி நம்ம நோயிலிருந்து விடுபட்டு இருக்கலாம்ங்கிறது என்னுடைய. வெர்ஜின் கோகனட் ஆயில் இப்போ தவிர அந்த கடுக்காய் முறப்பா தவிர வேறு என்ன பண்ணுறீங்க? வேறு நெல்லிக்காய் முறப்பா பண்ணுறோம், இஞ்சி முறப்பா பண்ணுறோம். சரிங்க. அப்புறம் இஞ்சி சர்பத்து பண்ணுறோம். நல்லது ஐயா, நன்றி, வாழ்த்துக்கள். நீங்கள் பாரம்பரிய உணவு முறை அடிப்படையில் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த சமுதாயத்துக்கு நிறைய தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதில் லாபம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, உங்களுடைய இதெல்லாம் 150 ரூபான்னு சொல்கிறீங்க. இதில் என்ன பெரிய அளவில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. வந்து எனக்கு கட்டுப்படி ஆகாதுதான் 150 ரூபாய்க்கு. ஏன்னா அவ்வளோ வேலை சுத்தி பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து, அதாவது கடுக்காயில் நம்ம அரிசி கழுவி பிரிஞ்ச தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதில் ஹோல்ஸ்லாம் போடுறோம் ஊறுறதுக்காண்டி போட்டு, அப்புறம் அதை மோரில் ஒரு நாள் ஊற போட்டு அதுக்கப்புறம் தான் இது வந்து அதுக்கப்புறம் இஞ்சி சாறு எடுத்து இஞ்சி தோல் சீவி இடித்து சாறு எடுத்து அது கூட காய்ச்சிரும். இதெல்லாமே இந்த 150 ரூபாய்க்கு கொடுக்குறது எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது தான். ஆனால் நிறைய எங்களுக்கு கொடுத்த பிறகு நிறைய கஸ்டமர் வந்து ஃபீட்பேக் சொன்னதுனால சரிங்க இதை வந்து தொடர்ச்சியாக நாங்கள் இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு பல வகையில் உதவி பண்ணுறீங்க. நீங்கள் மென்மேலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எங்களது கல்லுப்பட்டி ஸ்ரீ ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையம் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. நன்றி ஐயா, வணக்கம். ரொம்ப நன்றி.